Exercise 4.3 Write minus and cofactors of the elements of the following determinants. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஃபஸ்ட் ஒன், இப்போ முதல்ல எலிமெண்ட் எழுதிக்கிறேன், மைனர் எழுதுகிறேன், அடுத்து கோஃபேக்டர் எழுதுகிறேன். ஸோ எலிமெண்ட் A11 ஃபஸ்ட் எலிமெண்ட். ஓகே, இதோட மைனர். ஸோ M11 2/2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா மைனர் அந்த நம்பரோட ஜஸ்ட் ஆப்போசிட் நம்பர் தான். ஓகே, ஸோ இட் இஸ் 3. 2க்கு ஆப்போசிட் 3. ஓகே, கோஃபேக்டர் அது A11 ரைட். -1 to the பவர் கோஃபேக்டர் என்ன பண்ணுவோம், -1 to the பவர் I + Jன்னு எழுதுவோம். I1 J1 இருக்குது, ஸோ 1 + 1 2. ஓகே, இன்ட்டு M11. M11 இஸ் 3. அப்போ என்ன, -1 to the பவர் 2ன்றனால +1 ஆகிடும். 1 × 3னா 3. ஓகே, இப்போ -4. A12 இஸ் -4. ஸோ M12. அப்போ இதுக்கு ஆப்போசிட் எலிமெண்ட்டு 0. சரியா? அப்போ A12 என்ன, -1 to the பவர் 1 + 2 3 இன்ட்டு இந்த 0. அப்போ 0 ஆன்சர். அடுத்து A21. A21 0. அப்போ M21 என்ன, 0க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர். சரி, A21 இப்போ அப்போ -1 to the பவர் 2 + 1 3 இன்ட்டு இந்த -4. இப்போ இந்த -1 to the பவர் ஆட் பவராக இருக்குது, அப்போ மைனஸ் தான் வரும். அப்போ மைனஸ் தான் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு -4, அப்போ +4ன்னு வந்துருச்சு. அடுத்து A22 அது 3. அப்போ M22 என்ன, இந்த 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பர் 2. அப்போ A22 அடுத்து 2 + 2 4 இன்ட்டு M22. ஈவன் பவர் இருக்கிறனால இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 1 × 2 2ன்னு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் ஓவர். செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா? இதோட மேட்ரிக்ஸு ACBD. ஓகே, இப்போ இதே மாதிரி எலிமெண்ட்டு மைனர் கோஃபேக்டர் அப்படியே எழுதிட்டு போகலாம். A11 A. அப்போ M11 இந்த ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது D. A11 -1 to the பவர் 1 + 1 2 2 இன்ட்டு D. ஈவன் பவர் அதனால் ப்ளஸ்ஸு, ஸோ D. A12 A12 அப்படின்னா C. அப்போ M12 என்ன, சிக்கே ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பர் B. இங்கே -1 to the பவர் 3 இன்ட்டு B. அப்போது ஆடு பவர்னால -Bன்னு வந்துருச்சு. அடுத்து A21 இட் இஸ் B. அப்போ M21 என்ன, Bக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நம்பர். அடுத்து A21 -1 to the பவர் 2 + 1 இன்ட்டு C. இப்போது -C. A22 D. M22 Dக்கு ஆப்போசிட்டாக A இருக்குது. அடுத்து A22 -1 to the பவர் 2 + 2னா 4 இன்ட்டு A. அப்போ ஈவன் பவர்னால +A. செகண்ட் ப்ராப்ளம் போலாமா? இதுவும் மைனஸும் கோஃபேக்டர்ஸும் கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ப்ராப்ளம் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாகவே இருக்குது. ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. ஸோ அதோட மைனர், இந்த 1க்கு மைனர் அப்படின்னா இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டு இந்த 4 எலிமெண்ட்டு 1 0 0 1. அப்போ ஆன்சர் என்ன, 1 -0. அப்போ 1ன்னு வந்துடும். அடுத்து அதோட கோஃபேக்டர் -1 to the பவர் 1 + 1 அப்படின்னா 2 இன்ட்டு M11. M11 என்ன, 1. ஈவன் பவர் இருக்கிறனால +1. ஸோ 1 × 1 1. அடுத்து A12 0. அப்போ M12 என்ன, இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டோம்னா இந்த 4 எலிமெண்ட்டு 0 0 0 1. எல்லாமே இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ இட் இஸ் 0. A12 = -1 to the பவர் 1 + 2 3 இன்ட்டு 0. அப்போ 0. அடுத்து A13யும் 0 தான். அப்போ M13 என்ன, இந்த ரோ இந்த காலமை விட்டோம்னா இந்த 4 எலிமெண்ட்டு
இப்போயும் 0 தான் வருது. -1 to the power 4 into 0. அப்போ 0. A21. A21னா 0. இந்த ரோ இந்த காலமை விட்டணும். அப்போ 0 0 0 1. M21க்கு again 0. A21 equal to -1 to the power 3 into 0, so 0. A22 இது 1. அப்போ M22 என்ன? இந்த ரோ இந்த காலமை விட்டுறணும். அப்போ 1 0 0 1. இது மட்டும் வரும். 1ன்னு மட்டும் வருது. A23. A23 is 0. அப்போ M23 இந்த ரோ இந்த காலமை விட்டோம்னா 1 0 0 0. again 0. அடுத்து A31 0. அப்போ அதுக்கு உள்ள டிட்டர்மினன்ட் இந்த 4 நம்பர் 0 0 1 0. again 0. A32. A32னா 0. அப்போ M32 ஓட நம்பர் 1 0 0 0. again 0. -1 to the power 5 into 0 0. A33 is 1. M33 is 1 0 0 1. அப்போ 1 மட்டும் வருது. ஆன்சர் 1. ஸோ இப்போ நம்பர் இது ஃபுல்லாக மைனஸ், இது ஃபுல்லாக கோஃபேக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த டிவிஷன் பார்க்கணும். இப்போ இதில் மைனஸு கோஃபேக்டர்ஸ் எல்லா நம்பர்ஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு A11. அடுத்து அதுக்கு மைனர் M11. அந்த நம்பர் 5 - 1 0. 5 - 1 1 and 2. இப்போ 10 + 1 வரும் 11. அடுத்து அதோட கோஃபேக்டர் இன்ட்டு 11. நெக்ஸ்ட்டு A12. A12னா 0. அப்போ M12 என்ன? இந்த ரோ இந்த காலமை விட்டால் 3 - 1 0 2ன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 6 + 1 6 + 0. அப்போ 6 தான். அப்போ A12 equal to -1 to the power 3 into 6. அப்போ -6ன்னு வருது. அடுத்து A13 அது 4. அப்போ M13 3 வருது. அப்படியே ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் சொன்னது மாதிரியே அப்படியே செஞ்சுட்டே வாங்க.
உங்கள் ஆன்சர்ஸும் என் ஆன்சர்ஸும் கரெக்டாக இருந்ததா செக் பண்ணி பார்த்துட்டிங்களா? தேர்ட் ப்ராப்ளம் போலாமா? யூசிங் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ரோ evaluate delta equal to இந்த டிட்டர்மினன்ட். கோஃபேக்டர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ரோ அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா ஈக்குவல் டு செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் என்ன? A21 அண்ட் இட்ஸ் கோஃபேக்டர் அப்படின்னா A21. ஓகே, A22 A22 A23 A23 இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோஃபேக்டர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் ஃபேக்டர். இதுதான் கோஃபேக்டர். இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர், இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் இது, இந்த எலிமெண்ட்டோட கோஃபேக்டர் இது. ஸோ இதுதான் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஆட் பண்ணிடலாம். சரிதானே? A21 வந்து 2, அதோட மைனர் 3823 இந்த நம்பர். இப்போ இதை கோஃபேக்டர் கண்டுபிடிச்சா 9 மைனஸ் 16 மைனஸ் 7 வருது. அப்போ A21 என்ன? மைனஸ் 1 டு த பவர் 2 ப்ளஸ் 1 3 இன்ட்டு இந்த மைனர். இப்போ இங்கே ஏற்கனவே ஆடு பவர்னால ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் 7னா 7. ஓகே, அடுத்து A22ஓட கோஃபேக்டர் A22 நம்பர் என்னது? 0, அதோட மைனர் 5813 15 minus 8 அப்போ 7. A22 equal to minus 1 to the power 4 into 7 அப்படின்னா 7. அடுத்து A23னா 1. அப்போ M23 என்ன? M23 5312 10 minus 3னா 7. A23 equal to minus 1 to the power 5 into 7 அப்போ minus 7 வந்துச்சு. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா வேல்யூஸ் எல்லாம்? டெல்டா ஈக்குவல் டு A21 is 2 இன்ட்டு அதோட கோஃபேக்டர் 2 into 7 ப்ளஸ் A22 is 0 into 7 ப்ளஸ் 1 into minus 7 14 plus 0 minus 7 அப்படின்னா 7. Using cofactors of elements of third column, evaluate delta equal to இந்த determinant. delta equal to என்ன பண்ணும்? cofactors of elements of third column னு கொடுத்துருக்காங்க. ஸோ third column எலிமெண்ட்ஸோட கோஃபேக்டரை வச்சு டெல்டா கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த எலிமெண்ட் என்ன? தேர்டு காலம் எலிமெண்ட்ஸ்னா A13 இதோட டிட்டர்மினன்ட் A13, இது A23. இதே மாதிரி தேர்ட் எலிமெண்ட் A33 அண்ட் இட்ஸ் கோஃபேக்டர். ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இது சரியா? சரி, A13 எலிமெண்ட் என்ன? YZ, அதோட மைனர் A13யோட மைனர் 1Y 1Z. அப்போ Z மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். சரி, அதோட கோஃபேக்டர் மைனஸ் 1 டு த பவர் 4 இன்ட்டு Z மைனஸ் ஒய். அப்போ Z மைனஸ் ஒய் தான் வருது. அடுத்து A23னா ZX, அதோட மைனர் A23யோட மைனர் அப்படின்னா 1X 1Z. அப்போ Z மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். கோஃபேக்டர் மைனஸ் 1 டு த பவர் 2 ப்ளஸ் 3 5 இன்ட்டு Z மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ்னு வரும். ஸோ அப்போ X மைனஸ் Zன்னு வந்துடும். அடுத்து A33னா XY. அப்போ M33 1X 1Yன்னு வரும். அப்போ Y மைனஸ் எக்ஸ். A33 மைனஸ் 1 டு த பவர் 6 இன்ட்டு Y மைனஸ் எக்ஸ். ஸோ Y மைனஸ் எக்ஸ். இப்போ டெல்டா A13னா YZ இன்ட்டு Z மைனஸ் ஒய். அடுத்தது ப்ளஸ் ZX இன்ட்டு X மைனஸ் Z ப்ளஸ் XY இன்ட்டு Y மைனஸ் எக்ஸ்.
இதை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்கள். yz ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் இசட் ப்ளஸ் zx ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய். இப்போ டேர்ம்ஸ் ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும், இல்லை குரூப் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 டேர்ம் எடுங்க. இந்த 2 டேர்மில் ஒய் இசட்டை வெளில எடுக்கிறோன்னா இங்கே இசட் இருக்கும் மிச்சம், இங்கே ஒய் மிச்சம் இருக்கும். சரியா? அடுத்து இப்போ இந்த 2 டேர்மை குரூப் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துலேயும் குரூப் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டை வெளில எடுக்கிறீங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை வெளில எடுத்தால் ஒய் மைனஸ் இசட்டுன்னு வரும். இப்போ இது ரெண்டுலேயும் எக்ஸை மட்டும் வெளில எடுத்தால் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் இசட் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். சரியா? இங்கெல்லாம் ஒய் மைனஸ் இசட் அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கேயும் ஒய் மைனஸ் இசட்னா மைனஸை வெளில எடுத்துடலாம். அப்போ ஒய் இசட் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட்டுன்னு கிடைக்கும். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கும், ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இங்கே ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா படி. அப்போ இது எல்லாத்துக்கும் காமனாக ஒய் மைனஸ் இசட் இருக்கா? ஸோ அதை வெளியில் எடுத்துடணும். ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இங்கே மிச்சம் இருக்கிறது ஒய் இசட், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே மிச்சம் இருக்கிறது எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு இருக்கா. அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இசட்னு எழுதிக்கலாம். சரியா? இந்த ஒய் மைனஸ் இசட்டை அப்படியே வச்சுக்கோங்க. இசட் இருக்கிற டேர்மை தனியாக குரூப் பண்ணிக்கலாம், அதர் டேர்மை தனியாக குரூப் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இசட் இருக்கிற டேர்மு. அப்போ குரூப் பண்ணோன்னா எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட்னு வரும். அடுத்து மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே ஒய் மைனஸ் இசட், இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது இசட்டு. அப்போ அதை வெளில எடுத்தால் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எக்ஸ், அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ். சரியா? இப்போ குரூப் பண்ணுங்கள். ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸால் பண்ணோம்னா மைனஸை வெளில எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்துடும். அப்போ ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் காமனாக இருக்குல்ல, அதை வெளியில் எடுத்துட்டா இசட் மைனஸ் எக்ஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் ஒய் மைனஸ் இசட் எக்ஸ் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் இதுதான். ஸோ மற்ற ப்ராப்ளமை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக எதை குரூப் பண்ணணும் அப்படின்றத செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 5th ப்ராப்ளம் போகலாமா? இஃப் டெல்டா ஈக்குவல் டு ஒரு 3/3 டிட்டர்மினன்ட் இருக்குது and aij is a cofactor of aij, then value of delta is given by. இதில் எந்த ஆன்சர்? இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அந்த எலிமெண்ட்டும் அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டு. இங்கே A11 இருக்குது, இங்கே A31, அப்போ இது 0 ஆகிடும். இங்கே A21 A11 இருக்குது, ஸோ இதுவும் 0 ஆகிடும் மொத்தமாக. இங்கே A11 A11 A12 A21 இருக்குது. அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரோட இந்த ப்ராடக்ட் பண்ணினா மட்டும்தான் டெல்டா நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதுவும் 0 ஆகிடும். அப்போ A11 கேபிட்டல் A11 ப்ளஸ் A11 அதோட கோஃபேக்டர், A31 அதோட கோஃபேக்டர். ஸோ இதுதான் டெல்டா. ஸோ வேல்யூ ஆஃப் டெல்டா இஸ் த ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வீடியோவில் அட்ஜாயிண்ட்னா என்ன, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம்.